அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். நம்ம வீட்டு சமையல் சேனலில் இன்றைக்கி ஒரு அருமையான ரெசிபி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பேபி பொட்டேட்டோவை வச்சு ஒரு அருமையான வறுவல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பேபி பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துடலாம். அலசி எடுத்துகிட்டு இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் சேர்த்துட்டு இதுக்கு வேகிற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை மூடி போட்டு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 4 விசில் வந்ததுக்கப்புறம் அடங்கினதுக்கப்புறம் இதை தோல் உரித்து எடுத்துக்கலாம். இப்போ தோல் உரித்து நீக்கிட்டு ஒரு இரும்பு கடாய் வச்சுக்கிறேன். கடாய் நல்லா சூடானதும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக கறிவேப்பிலை கிள்ளி சேர்த்துக்கலாம். இப்போ கறிவேப்பிலை வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பேபி பொட்டேட்டோவை அப்படியே சேர்த்துக்கலாம். இது கட் பண்ண தேவையில்லை, அப்படியே சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே கிளறி விட்டுக்கலாம். இப்போ தண்ணீர் சேர்க்க வேணாம், எண்ணெயிலே நல்லா கிளறி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு இந்த மாதிரி திறந்து ஓப்பன் பண்ணி இதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கலாம். எண்ணெயிலே நல்லா ஓரளவு நல்லா வதங்கணும். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயிலே இது நல்லா வதங்கி இப்போ இதுக்கு தண்ணீர்லாம் சேர்க்க தேவையில்லை. இது நல்லா எண்ணெயிலே வறுத்து எடுக்க போகிறோம். அதனால தான் தாளிக்கும் போதே கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்தோம், 3 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை பாருங்கள், சூப்பராக வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி பரிமாறிட வேண்டியதான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான பேபி பொட்டேட்டோ வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். குக்கரில் வச்சு வெந்துட்டுனா ஒரு 5 மினிட்ஸில் செஞ்சிடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.